Hello friends, welcome to Dailyfreshrecipes. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஒரு pan வச்சிட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமா சோம்பு, 2 லவங்கம், ஒரு பட்டை, ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல கருவேப்பிலை பொரிஞ்சு வரணும், சரிங்களா? அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன், சரிங்களா? வெங்காயம் நல்லா வதக்கிட்டே வருவோம், கொஞ்சம் பொன்னிறமாக மாறும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கிறேன், சரிங்களா? சேர்த்து நல்லா வதக்கிட்டே வாங்க. நல்லா குக் ஆகி வரணும் நம்ம டொமேட்டோலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. எப்போவுமே நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக கண்டிப்பாக இது சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு பூண்டுலாம் சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்ல ஜீரண சக்தியும் நமக்கு வரும், ஓகேங்களா? அதுக்காக நம்ம பூண்டு இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 2 கலந்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம மசாலா குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும், சரிங்களா? நமக்கு எவ்வளோ மசாலா செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன், சரிங்களா? நம்மளோட மசாலா அளவுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பச்சை வாசனை, மிளகாய்த்தூள் வாசனை எல்லாம் போகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்க்குறோம், சரிங்களா? நம்மளோட உருளைக்கிழங்குலாம் ஏற்கனவே நல்லா குக்காகி வந்துடுச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த பச்சை வாசனைலாம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு நமக்கு கிரேவி டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பட்டாணி உரிச்சு வச்சுருக்கணும் நம்ம, சரிங்களா? நான் பட்டாணி பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா? நம்ம பேக்கெட்டில் விற்கிறதுல நம்ம வாங்கலை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், சரிங்களா? அந்த பட்டாணியை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதிலே வைப்போம். நம்ம ஸ்டவ்லேயே இருக்கும்போது நல்லா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகி வந்துடும் இது, சரிங்களா? ரொம்ப நேரம் டைம் நமக்கு தேவைப்படாது. இது ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. இது ஃப்ரெஷ்ஷான ஒரு பட்டாணி. இது நம்ம காயிலேருந்து தோல் உரிச்சிட்டு எடுத்துருக்கோம், சரிங்களா? அப்போ நம்ம கொஞ்ச நேரத்துலேயே நல்லா குக் ஆகி வந்துடும். இது கொஞ்சம் குக்கான பிறகு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா குக்கரில், அதை தோல் உரித்து வச்சுப்போம் அதுக்குள்ளே. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. அதே மாதிரி பட்டாணி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்ப்போம். தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இது, சரிங்களா? இதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஸ்டவ்லேயே இருந்தால் தான் நமக்கு இதில் மசாலாலாம் உருளைக்கிழங்குக்குள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான், சரிங்களா? நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஃபைனலாக தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். ஏற்கனவே குக்கான உருளைக்கிழங்கு, அதனால தான், சரிங்களா? அப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டே இருப்போம். இப்போ நமக்கு மசாலா காரம்லாம் பொட்டேட்டோக்குள்ளவும் இறங்கிடும் நமக்கு, சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி ரசம், இது மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்குள்ளும் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching my dear friends. If you like my channel, please subscribe. Thank you.